தொழுகையும் நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கையும் ஷரீர ஆஃபியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் முறையாக நிறைவேற்றுவதற்குண்டான ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நபா, அந்த சூரத்தில் அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய அமைப்பு, இந்த பூமியினுடைய அமைப்பு, மனிதனுடைய அமைப்பு, இதையெல்லாம் சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இந்த பூமி உருண்டையானது என்று எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது சந்தேகம் இல்லையா? பிளாட்டா உருண்டையா? உருண்டை தானே. என்னைக்காவது கட்டில இருந்து நம்ம உருண்டு விழுந்து இருக்கிறோமா? உருண்டை தானுங்க. அப்ப கட்டில இருந்து உருண்டு விழுவோமா இல்லையா? அவங்களா பார்த்து மிதிச்சா நம்ம கீழே விழுவோம், அது விஷயம் வேற. ஆனா பூமி உருண்டை என்பதனால் யாரும் உருண்டு விழுந்தது கிடையாது. காரணம், அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்தது எப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக, அதாவது ஊஞ்சல் சொல்றோமா இல்ல, குழந்தை பிள்ளையாடுனா அதுக்கு தொட்டி, பெரியவங்க ஆடுனா அதுக்கு ஊஞ்சல், அப்படி ஒரு அமைப்பாக நாம் படைத்திருக்கிறோம். பிளாட்டா அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இந்த பூமியுடைய அமைப்பு என்னன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வாழக்கூடிய, மனிதர்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சௌரியம் உள்ள ஒரு பூமியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். சரி, இந்த பூமியில 75% கடல் இல்லையா? 75% கடல் நீர், 25% இந்த பூமி, அதுவும் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்குது. தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. எங்க கிணறு தோண்டினாலும் தண்ணி வருதா இல்லையா? எங்க போரிங் போட்டாலும் தண்ணி வருதா இல்லையா? அப்ப அடியில் என்ன இருக்குது? தண்ணி. தண்ணிக்கு மேல இந்த பூமி மிதந்துட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் எதுவானாலும் நடக்கலாம். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலைகளை ஆணியாக வைத்து அல்லாஹு தஆலா அடித்திருக்கிறான். பாருங்க, வல் ஜிபால் அவுதாதா, மலைகளை உங்களுக்கு குத்தி அடித்து வைத்திருக்கிறான். ஆங்காங்கு இந்த பூமி நீங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி, அல்லது முங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி மலைகளை வைத்து அல்லாஹ் தஆலா குத்தி அடித்து வைத்திருக்கிறான். வஹலக்னாகும் அஸ்வாஜா, உங்கள் எல்லாரையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம். ஜோடி, எல்லாத்திலையுமே ஜோடி இல்லையா? ஜோடி இல்லாதது எதுவுமே கிடையாது. மனிதனாகட்டும், பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், எல்லாத்திலையுமே ஜோடி இருக்கிறது. மரம், செடி, கொடிகள், இதுல ஆண் பெண் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வருஷமாச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா 1500 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான், எல்லாத்திலையும் ஜோடி இருக்குன்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா கண்டுபிடித்து, அல்லாஹ் தஆலா சொன்னதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு. அதே மாதிரி மௌத்தா போனா, ஒரு மனிதன் மரணம் அடைந்துட்டா, அந்த மனிதன், அந்த வீட்டுல வரக்கூடியவர்கள், போகக்கூடியவர்கள், அழுகக்கூடியது, பேசக்கூடியது எல்லாவற்றையுமே அந்த மரணம் அடைந்த அந்த மையத்து கேட்குது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். ஏற்கனவே பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனை விட, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை விட மரணம் அடைந்தவர்கள் நாம் பேசுவதை முழுமையாக கேட்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப வருஷமாச்சு. அப்போ எல்லாவற்றிலுமே ஜோடி ஜோடியாக நாம் படைத்து வைத்திருக்கிறோம். பின்ன வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, தூக்கத்தை உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம். தூக்கங்கிறது நிம்மதி அளிக்க, அதாவது சுருக்கமா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்ல போனா ரீசார்ஜ் செய்யக்கூடிய டைம். தூக்கங்கிறது என்ன? ரீசார்ஜ் டைம். அந்த தூக்கங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது.
அல்லாஹு அதற்காக வேண்டித்தான் சிரம பரிகாரம் அதுக்கு பேரு. ஒஜால்னா நௌமக்கும் சுபாத்தன் அப்படின்னா சிரம பரிகாரம். பகல்ல நீங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு ராத்திரியில ரீசார்ஜ் செய்யணும். அமெரிக்காவில் ஒரு 16 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணோம். 16 பேரை வச்சு தூங்காம இருக்கணும், தூங்கக்கூடாது. இந்த 16 பேர்த்தையும் ஒரு ரூம்ல வச்சு ஒரு ஹால்ல வச்சு தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன சவிதானம் செஞ்சு கொடுக்கணுமோ எல்லா சவிதானத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. தூங்காம இருக்கிறது செல்போனை கையில் கொடுத்தாங்க, டிவியை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, விளையாட்டு கூடி கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா தூங்கக்கூடாது. ஆனா என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. தூங்காம இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். கடைசியில ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டா இந்த 16 பேரும் பைத்தியம் முடிச்சு செத்து போனான். 16 பேரும் பைத்தியம் முடிச்சு செத்து போனார்கள். அப்ப தூக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு எது வேண்டாலும் சம்பவிக்கலாம். அதனால் தூக்கம் என்பது மனிதனுக்கு ரீசார்ஜ் செய்யக்கூடிய டைம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? நாகரிகம் முத்தி போய் என் பையன் ஐடில படிக்கிறான். அமெரிக்கன் ஐடி கம்பெனி. அங்க பகலே நம்ம ராத்திரி. இவன் ராத்திரி 10 மணிக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்கார்றான். ராத்திரி 10 மணிக்கு, அங்க 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ் திறக்குது, இங்க ராத்திரி 10 மணி. இவன் ராத்திரி 10 மணிக்கு கம்ப்யூட்டர் திறந்து உட்கார்ந்தா விடிய அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாலேயே கொண்டிருக்கிறான். மாசம் எவ்வளவு? 2 lakhs சேலரி. இந்த 2 லட்சத்திற்காக வேண்டி இவன் இரவு தூங்க வேண்டிய அந்த நேரத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஈடுபடுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம சம்பாதிக்கிற காசு கடைசியில நமக்கு ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டியது தெரியாது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியது தெரியாது. அதாவது ஒரு மூளையுடைய அமைப்பு இருக்கல, இந்த நம்மளுடைய பிரெயினுடைய அமைப்பு, மற்ற ஒரு கம்ப்யூட்டருடைய சிஸ்டத்தை மாதிரி. கம்ப்யூட்டருடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்துல என்ன இருக்குதோ அது கம்ப்யூட்டர்ல காணும். அப்ப இந்த சிஸ்டத்துல இப்படி இருக்கணும், இன்ன ஃபைல். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த பிரெயின்ல நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறான். அந்த சிஸ்டத்துல தான் நம்ம போனமே தவிர நமக்குன்னு ஒரு தனி சிஸ்டத்தை உண்டாக்க கூடாது. காலையில 5 to 7 டாய்லெட் டைம், இது அல்லாஹ் அமைச்சிருக்குது. காலையில 5 to 7 டாய்லெட் டைம், கக்கூஸ் போக நேரம். இந்த நேரத்துல போனா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ 8 மணிக்கு 9 மணிக்கு எதிர்த்து கக்கூஸ் போனா என்ன ஆகும்? போகாம இருந்தா அது தகராறும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், எப்ப சாப்பிடணுங்கிறது பூராமே அல்லாஹ் அந்த சிஸ்டத்துல ஃபீல்டு பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கு மாறாக ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்ன வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை உங்களுக்கு வஸ்திரமாக ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். எப்படி இந்த ஆடை இல்லைன்னு சொன்ன, வஸ்திரம் இல்லைன்னு சொன்னா மனித ரோட்டில் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதனால பிறந்த உடனேயே துணியை போட்டு மூடுறாங்க, மௌத்தான உடனே துணி போட்டு மூடுறாங்க. அப்ப துணி என்பது, இந்த ஆடை என்பது பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் கூடயே இருக்க வேண்டியது. அதே மாதிரி இரவு என்பதும் நம்ம கூடயே இருக்கணும். இரவை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்குத்தான் அந்த ராத்திரியை உபயோகப்படுத்தணுமே தவிர ராத்திரியை சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பகலை உங்களுக்கு சம்பாதிப்பதற்குண்டான நேரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிக்கிறோம் பாருங்க. பகல்ல சம்பாதி, பகல்ல ஓடு, பகல்ல அத்வானி, பகல்ல நீ அத்வானிச்சு ராத்திரியை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். தூக்கத்தை எப்ப உபயோகப்படுத்தணுமோ அப்போ உபயோகப்படுத்தணும். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனுஷனுடைய அமைப்பு அப்படித்தான். அதே மாதிரி வபனைனா ஃபௌகக்கும் சபான் ஷிதாதா, இந்த பூமிக்கு மேல 7 தட்டாக வானத்தை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். 7 தட்டாக வானத்தை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, அதுல ஒரு பல்பையும் சொருகி வச்சிருக்கிறோம். ஒரு பல்பையும் போட்டு வச்சிருக்கோம். பாருங்க, ஒரு பல்பு தான் இல்லையா, உலகமே வெளிச்சம் இல்லையா, உலகமே வெளிச்சம். ராத்திரியில லட்சக்கணக்கான பல்ப், ஆனா பகல் அல்லாஹ் தஆலா போடக்கூடிய ஒரே பல்பு அந்த சூரியனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வன்சல்னா மினல் முஅஸ்ஸிராத்தி மான் சஜ்ஜாஜா, வானத்திலிருந்து நீரை பொழிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பு நாம் வைத்திருக்கிறோம். வானத்திலிருந்து மழை என்கக்கூடிய நீரை பெய்ய வைத்து அதில் தான் பயிர் வச்சைகள், செடி கொடிகள், பழவர்க்குகள் இதையெல்லாம் அல்பாபா தோட்டங்களை உருவாக்குகிறோம். இதெல்லாம் யாருடைய வேலைங்க? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை.
அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறது நமக்கு நேர் மாறாக பகல ராத்திரியாகவும் ராத்திரியை பகலாகவும் இப்படி செஞ்சானா என்ன ஆகும் தெரியுமா? மனிதனுடைய லைஃப் இஸ்ராயலை தேடி நம்ம போண்டா நம்மளை தேடி இஸ்ராயல் வர்ற மாதிரி. முதல்ல இஸ்ராயல் நம்ம தேடி வந்திருந்தாரு, இப்ப நம்ம இஸ்ராயலை தேடிக்கிட்டு போறோம். சீக்கிரம் அதாவது வாழ்க்கையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக வேண்டி என்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்லுகிறானோ அப்படியே வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நம்ம தொழுதுடைய பலன் என்னன்னு கேட்டா, நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கிறான்னு வைங்க, வேலைக்காரர் இருக்கிறான். அவனுக்கு மாசத்துல இவ்வளவு டார்கெட், ஒரு மாசத்துல ஒரு டார்கெட் 1 லட்சம் ரூபாய் நீ சம்பாதிக்கணும். துபாயில அங்கெல்லாம் அப்படித்தான். ஒரு மாசத்துக்கு இவ்வளவு டார்கெட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல அவன் சம்பாதிச்சா அதுக்கு வேற எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் அப்படித்தானே, நம்மளும் கொடுப்போமா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான், ஒரு மாசத்துல நல்ல செய்யறான், அவனுக்கு தட்டி கொடுத்து மேல ஏதாவது போட்டு கொடுப்போம் இல்லையா? சரிதான், ஒரு 1000 ரூபாய் நீ வச்சுக்கோ, இந்த மாசம் நல்ல நீ சம்பாதி அப்படின்னு போட்டு கொடுப்போம் இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யர்ஃபஉல்லாஹு தவாபஹு 40 ஆமா. இந்த மாசத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டிய ராத்திரியை பூரா தூக்கம் முழிச்சு அல்லாஹ்வை தொழுது 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 சுப்ஹான ரப்பில் ஆலா சுப்ஹான ரப்பில் ஆலா சொல்லி 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 அல்லாஹ் அதிகமான இபாதத்தை செய்ததன் காரணமாக 40 வருஷத்துடைய அமல் நமக்கு கிஃப்டா தர்றான் அல்லாஹ் தஆலா. எத்தனை வருஷம்? 40 வருஷத்துடைய அமலை நமக்கு கிஃப்டாக அல்லாஹ் தஆலா தர்றான். இந்த வச்சுக்கோ, நான் சொன்ன பிரகாரம் நடக்கிறியா இல்லையா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ் அதற்கு நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.